நெஞ்சுவலி காரணமாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சரத்குமார் என்பவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், வணக்கம். உறவினர்களின் குற்றச்சாட்டு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரிக்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் அருகே உள்ள கரடிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் பாத்தீங்கன்னா நெஞ்சுவலி காரணமாக நேற்று மாலை ஒரு 3 மணி அளவில் விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா நைட்டு இரவு பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததால் சரத்குமார் இறந்து விட்டதாக கூறி சரத்குமாரின் உறவினர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த இறந்தவரின் உடலை வாங்காமல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் காரணம், அதனாலதான் உயிரிழந்ததாக தற்போது தெரிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்குரிய காவல்துறையினர் அவர்களும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முயற்ற போது இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வாக்குவாதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு காவல்துறை தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது அவர்கள் இங்கிருந்து கலந்து சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் காரணமாக தற்போது இந்த மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பானது காணப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.